முருகனின் உயர்ந்த நாமங்கள் பல. அதுல ஒன்றுதான் ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த நாமம். மூலமந்திர நாமமாக உச்சரிக்கக்கூடிய அற்புதமான இந்த நாமத்திற்கு பல்வேறு சிறப்புகள், பல பொருள்கள் நமக்கு உண்டு. ஏன் அவருக்கு சரவணன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, சரவண பொய்கையில் அவதரித்ததனால் அவருக்கு சரவணன் அப்படிங்கிற பேர் வந்தது. அது என்ன சரவண பொய்கை அப்படின்னு நினைக்கலாம். சரம் அப்படின்னா தர்ப்பை, வனம் அப்படின்னா காடு, சரவணம் அப்படின்னா தர்ப்பை காடு. தர்ப்பை காட்டுல இயற்கையாக தோன்றிய நீர்நிலையில் அவர் அவதரித்ததனாலே அதற்கு சரவண பொய்கை என்றும், அவதரித்த பெருமானுக்கு சரவணன் என்கின்ற திருப்பெயரும் அமைய பெற்றது. அந்த நாமத்தை கொண்டுதான் ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு அழகான நாமா முருகனுக்கு உச்சரிக்கப்படுகிறது. எண்ணில் கோடி நாமங்கள பெருமானுக்கு இருப்பினும் இந்த நாமத்தை அமைப்புகள்ல ஒவ்வொரு எழுத்தாக நாம பொருத்தி பார்த்தா எந்திரத்தினுடைய வடிவமாக நமக்கு அது வெளிப்படும். ச ர வ ந ப வ அப்படின்னு 6 எழுத்துக்கள் அதில் அடங்கும். நடுப்புற ஓம் அப்படிங்கிற அந்த நாமத்தை நம்ம போட்டணும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த நாமத்தை நம்ம சொல்லுகிற போது அது எந்திர சக்தியை மந்திர சக்தியின் மூலமாக மாற்றி நமக்கு பெற்றுத்தரும். பொதுவாக மந்திர எந்திர ஆற்றல்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்று குறிப்பா அவ்வளோ உயர்ந்த மந்திர பலனை தரக்கூடிய நாமாக்கள்ல ஒன்று இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமா.